அதாவது நான் வந்து இன்னொரு நடிகரை பார்த்து ஏதாவது பொறாமப்படுறேன்னு சொன்னால் நான் வந்து கமலஹாசனை பார்த்து தான் பொறாம. எதனால சார்? எல்லாம் வருது அவனுக்கு. எனக்கு வந்து அவர் டோட்டலாக நடிப்பை விட்டு அரசியலுக்கு போயிடக்கூடாதுங்கிறத என்னோட ஆசையை. சப்போஸிங் ஒரு முடிவெடுத்து இல்லை நான் இனிமேல் ஃபுல்லாக அரசியல் தான் போகிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரி லூஸ் அ கிரேட் ஆக்டர். விஸ்வரூபம் டைமில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய அவர் உண்மையை தான் சொன்னார் அது. ஆனால் இப்போ அவர் அந்த கொள்கையெல்லாம் இப்போ மாறி போயிருச்சு. அவர் என்னை கூட எவனா திட்டுவான். அது இருக்கானுங்க சில பேர் இந்த யூடியூப்பில் கருப்பு சட்டை போட்டுன்னு வருவானுங்க சில பேர் திட்டுறதுக்கு ஜாதியை சொல்லி. சிவாஜியை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன கேட்காதீங்க, என்ன அழ ஆரம்பிச்சிருவேன். ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். அவரோட இறுதி ஊர்வலம் போது நான் அந்த ஊர்வலத்தில் வரல, கொஞ்சம் முன்னாடியே போய் அங்கே இதில் இருந்தேன் மயானத்தில். ஜனங்க ஒவ்வொரு ஏரியாவில் பேசிக்கிட்டு இருக்கிறது பார்க்கும்போது யாருமே சிவாஜி கணேசன் இறந்துட்டான்னே சொல்லலை, கட்டபொம்மும் போயிட்டான்டா. அது இந்த ரூம்குள்ளே என்ட்ரா எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு அந்த ஃபோட்டோ சார். அது அப்போ தான் யங்காக இருந்த போது எடுத்த ஃபோட்டோ 80ஸ்ல. செம்ம ஹேண்ட்ஸம் மாதிரி. ஏன் இப்போ அப்படி இல்லை, இப்போ இருக்கு. இதை இந்த கேவலப்படுத்துறது யாருமே கிடையாது. அந்த கால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எங்கள் அப்பாவுக்கு பர்சனல் ஃப்ரெண்டு. அப்போ எங்கள் அம்மா சும்மா சீன்றதுக்காக, அண்ணன் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா சாதாரணமாக எங்கள் வீட்டுக்கு வந்து ரசம் சாப்பிடணும்னு வருவீங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு சும்மா அப்படி கிண்டல் பண்ணாங்க. அடுத்த நாள் ஆகுது எங்கள் ரோடே போலீஸ் நிற்கும். இந்த நாடக குழுவை எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஆரம்பித்தார் பட்டுன்னு ஒருத்தர். ஷோ சாருக்கே குரு அவர். ஷோ சார் அவர் இன்ஸ்பயராக தான் எழுத ஆரம்பித்தார். ஜெயலலிதாலாம் வளர்ந்த இடம் அது என்னோட சேர்ந்து. ஏன்னா எனக்கு கூட ஜெயலலிதா 2-3 வயசு பெரியவங்க. அவங்க நடிக்க ஆரம்பிச்சது இதே நாடகக்குள்ள தான். இந்த ஜெயசுதாஸோ எஸ்பிபியோ ஆடியன்ஸ் வந்துட்டாங்கன்னா எங்கள் நடிகர்கள்லாம் கொஞ்சம் ஓவராகவே அவங்களுக்குள்ளே அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும். புரட்சி தலைவர் பீரியட்ல கலைமாமணி, புரட்சி தலைவி பீரியட்ல கலைவாணர் விருது, அண்ட் இப்போ மோடி பீரியட்ல நேஷனல் அவார்டே வாங்கிட்டாங்க. இன்னொரு ஃபோட்டோ எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அது வந்து கீழே இருந்துச்சு. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. உங்களுக்கு வந்து சொல்றீங்க இப்போ கமலஹாசன் அவர்களுக்கும் ஒரு சில படங்கள் அமையாம போயிருக்கலாம், நிறைய பேர் அமையாம இருக்காம, ஆனா பெர்ஃபார்மன்ஸா அவர் அந்த படத்துல அவரோட பெஸ்ட் பண்றது அது ஏதோ சம்திங் எடுபடாம போயிருக்கு. இவ்வளவு வருஷம் டிராவல் இருக்கு அவர் கூட, ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள. சோ அந்த தோல்விகள் எதுவுமே அவர் எதுவுமே அஃபெக்டே இல்ல. அவர் அது அப்படி எல்லாம் பார்த்திருந்தாருன்னா அவர் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவே மாட்டாரு படத்துல. எனக்கு வந்து அவர் டோட்டலா நடிப்பை விட்டு அரசியலுக்கு போயிடக்கூடாதுங்கிறத என்னோட ஆசையை. ஓகே, ஹீஸ் அ கிரேட் ஆக்டர். அவர் சப்போஸிங் ஒரு முடிவெடுத்து இல்லை நான் இனிமேல் ஃபுல்லாக அரசியல் தான் போகிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரி லூஸ் அ கிரேட் ஆக்டர். எப்படி நம்ம வந்து ஒரு சிவாஜியை பார்த்து வியந்திருக்கோமோ சில ரோல்ஸ், அந்த மாதிரி சில ரோல்ஸ் எல்லாம் கமல் பண்ண மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஐ ஹோப் இட் டஸ் நாட் கிவ் அப் ஃபிலிம்ஸ். ஓகே, ஆனால் அதான் கேட்டேன் சார். இப்போ அந்த இதை ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா அடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாரு, எடுத்திருக்க மாட்டாரு. இல்லை, அவருக்கு சினிமா ஒன்று தான் தெரியும். திருப்பி போட்டு அதுக்குள்ளே தான் போட்டு புரண்டு வெளில வர தெரியுமே தவிர அவருக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, இப்போ ஓகே சார். அதாவது நான் வந்து இன்னொரு நடிகரை பார்த்து ஏதாவது பொறாமப்படுறேன்னு சொன்னால் நான் வந்து கமலஹாசனை பார்த்து தான் பொறாம. எதனால சார்? எல்லாம் வருது அவனுக்கு, நமக்கு வரமாட்டேங்குது அதெல்லாம். நீங்கள் பாஷை பேச சொன்னால் மலையாளம் பேச சொன்னால் மலையாளத்தா மாதிரியே பேசுவார். அவர் தெலுங்கு பேச சொன்னால் தெலுங்குக்கார மாதிரியே பேசுவார். அவர் என்னங்க பெங்காலி படம் பண்ணி பெங்காலி ஒரிஜினலாக பேசியிருக்காரு அவர். அது அப்படியே? ஆமாம். அவளொரு தொடர் கதையை பெங்காலில் எடுத்திருக்காங்க. ஓகே ஓகே சார். அந்த ரோல் அவரே பண்ணியிருக்காரு. சேம் ரோல் அவரே தான் பேசினார் டப்பிங். அந்த மாதிரி அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் அவருக்கு. இப்போ எப்படி சிவாஜி சார் எந்த ரோல் பண்ணாலும் அந்த பாத்திரமாக மாறுவாரோ, இவருக்கு அதுக்கு இன்னும் ஜாஸ்தி லாங்குவேஜ் அண்ட் டெக்னிக்கலாகவும் எல்லாம் தெரியும். இந்த லாங்குவேஜ் எப்படி கற்றுக்கிட்டாருன்னா அது சில பேருக்கு வரும் சார், எல்லா மொழியும் வரும். எனக்கும் ஓரளவுக்கு வரும் எல்லா மொழியும், பட் அந்த அளவுக்குலாம் வர. ஓகே சார். ஆனால் அது முக்கியமான ஒரு ஈவெண்ட் பண்ணி நான் கேட்டுன்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால விஸ்வரூபம் டைமில் அவர் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பட் படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் உண்மையை தான் சொன்னார் அதில். பட் அந்த படம் இஸ் அ பிரில்லியன்ட் பிக்சர். அந்த படம் இஸ் பிகாஸ் அதில் உண்மையை தான் சொன்னார், நடந்ததை தான் சொன்னார். வேணும்ன்ட்டே யாரையும் புண்படுத்தணும்னு எடுக்கல அவர். அது பிரில்லியன்ட்லி மேட் பிக்சர். அது பல பேர் சொல்லுவாங்க அந்த கான்ட்ரவர்சினால தான் அது ஓடித்து, இல்லாட்டா ஓடி இருக்காது. அப்படிலாம் கிடையாது. அருமையான படம். அந்த ஒரு சீன் போதும், அவர் இந்த சேஞ்சு காமிக்கிற ஒரு சீன் போதும், யாரும் நடிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் உள்ளே என்ட்ரானதுமே பார்த்தோம், அவ்வளோ மெமரிஸ் இருந்தது. அது ஃபோட்டோவாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கின விருதுகளாக இருக்கட்டும், ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. இப்போ இன்க்ளூடிங் எனக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற டிவி கம்ப்யூட்டர் பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சார். இன்னும் இந்த டிவிலாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. அப்படியே வச்சிருக்காங்க. இந்த இடத்தோட நினைவுகள் பற்றி எங்களுக்கு சொன்னீங்கன்னா. நம்ம வந்து என்னுடைய இந்த 3rd ஃப்ளோரை நீ யூஸ் பண்ணிக்கோ உன்னோட கல்ச்சர். ஏன்னா இங்கே வந்து பாரத் கலாச்சார்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஆனால் அதுக்கு ஆக்சுவலாக முதல்ல இங்கே ஆஃபீஸ் கிடையாது. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபீஸ் எங்கன்னா இந்த நாடக குழுவை எங்கள் அப்பாவோட சேர்ந்து ஆரம்பித்தார் பட்டுன்னு ஒருத்தர்.
சோ சாருக்கே குரு அவர் அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய ரைட்டராக இருந்திருக்கணும் அந்த காலத்தில் பல சோ பேர் சாருக்கு? ஆமாம் சோ சார் அவர் இன்ஸ்பயராக தான் எழுத ஆரம்பித்தார். ஓ ஓ ஓ 52 ஆரம்பிக்கப்பட்ட நாடக குழு அது. அப்போ எனக்கு 2 வயசு. ஸோ நான் வளர்ந்தது பட்டுவோட மடியில் தான் நிறையா. ஸோ அங்கே தான் இந்த ஆஃபீஸை முதல்ல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த பில்டிங் வந்தோடனே கொஞ்சம் இங்கேயே ஆடிட்டோரியம் இருக்குது. ஸோ இங்கே வந்து பக்கத்துலயே. பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு பெரிய மெமரிஸ், இதை விட மெமரிஸ் எங்கள் வீடுகளில் தான் மெமரி. நாங்கள் தங்கின வீடுகள் தான் மெமரி. ஓகே. நாங்கள் நுங்கம்பாக்கம்ல தங்கின வீட்டில் அங்கே எப்படின்னா என் அம்மா வந்து பகல் 9லேருந்து 1 மணி வரைக்கும் ஸ்கூல் நடக்கும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவங்க லேடிஸ் கிளப் நடக்கும். 6 மணிக்கு மேலே எங்கள் அப்பாவோட நாடக குழு ஒத்திகை நடக்கும். அவ்வளோ உடுவுண்டு வீடு அது. இப்போ கூட இருக்குது அந்த வீடு. சந்திரலேக முத்துசாமி ஸ்ட்ரீட்டுன்னு. ஓகே ஓகே. அந்த வீடு பார்க்காத விஐபிஸே கிடையாது. எம்எஸ் அம்மா வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. த கிரேட் டான்சர் பாலசரஸ்வதி வந்திருக்காங்க அந்த வீட்டுக்கு. நான் வந்து எனக்கு குரலில் எனக்கு பைத்தியம்னா ஒரே ஒரு ஆள் தான் முகமது ரஃபி. அவர் அந்த வீட்டில் 1 வாரம் எங்களோட தங்கினார். ஹோட்டலில் தங்க மாட்டேன்னு அங்கே வந்து கொட்டகையில் தங்கினார் அவர். சிவாஜி சார் அடிக்கடி வந்திருக்கார் இந்த வீட்டுக்கு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் எங்கள் அப்பாவுக்கு பர்சனல் ஃப்ரெண்டு. நாடோடி மன்னன் ஷூட்டிங் போகிற வழியில் கப்பு நாங்கள் வந்துட்டு மிளகு ரசம் பண்ணி கொடுன்னு சாப்பிட்டு போவார். நாகேஷ் அங்கே இருந்திருக்காரு. ஷோ அங்கே இருந்திருக்காங்க. பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது சார். அந்த எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்படி இருக்குது. ஜெயலலிதாலாம் வளர்ந்த இடம் அது என்னோட சேர்ந்து. ஏன்னா எனக்கு கூட ஜெயலலிதா 2-3 வயசு பெரியவங்க. அவங்க அம்மாவும் சித்தியும் தான் எங்கள் அப்பாவோட முதல் ஹீரோயின்ஸ் இந்த நாடக குழுவில். ஓகே ஓகே. அவங்க நடிக்க ஆரம்பிச்சதும் இதே நாடக குழுவில் தான். அதுக்கப்புறம் நாங்கள் எக்மோருக்கு வந்தபோது மௌலி, விசு, வியட்நாம் வீடு சுந்தரம், லக்ஷ்மி, அவங்க அம்மா ருக்மணி, இவங்கெல்லாம் அங்கே அந்த வீட்டில் ஒத்திகைக்கு வந்து வளர்ந்தவங்க. ஸோ அதுபடி எங்கள் வீடுகள் தான். நாங்கள் அப்புறம் டி நகரெல்லாம் அந்த வீடு வைஷ்ணவி, ஸ்ரீகாந்த், ராதாரவி இவங்கெல்லாம் எங்கள் கூட எல்லாம் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா சிவாஜி சார் சொல்லுவார், டேய் உங்கள் அப்பங்க கம்பேர் பண்ண நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்வார். சினிமா உலகத்துக்கு எத்தனை பேர் ரத்தனங்களை கொடுத்துருக்கா அவன் அப்படின்னு எங்கள் அப்பா அவர் சொல்லுவார் கடைசி வரைக்கும். ஸோ அது இந்த குழுவுக்கு ஒரு லக்கு இருக்குது. ராதாரவியும் இங்கே நடித்தவர் தான். இல்லை வைஷ்ணவி சௌகார் ஜானகி பேத்தி இதில் ஆரம்பித்தவர் தான். கமல் நடிக்கலையே தவிர 1-2 ட்ராமாவில் அந்த காலத்தை பண்ணியிருக்காரு. அதுவும் சொல்லுவார் அவர். நீ கமல்னு சொல்லும்போது சார், கமலுக்கு வந்து எப்படின்னா ரஜினி மாதிரி சிவாஜி மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து ஓப்பனாக ரசிக்க மாட்டார். சரி. சைலண்ட் ரசிகா. அப்சர்வ் பண்ணுவார். ஓகே. நீங்கள் அதனால எங்கள் ஆளுங்களும் என்ன சிரிக்கவே மாட்டேங்கிறாரு அவனு கூட கம்பெனி இல்லை எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண மாட்டாங்க. அவள் ஓப்பனாக தண்ணி அறியாமல் ரசித்தது சாருகேசி. ஓகே. சீக்கிரம் பண்ணு அந்த படமா அப்படின்னுக்கா நான் சொல்லியிருக்கேன். அது படமாக பண்ணால் ஒரு கெஸ்ட் ரோலுக்கு உங்கள்கிட்ட வருவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம், ரீசெண்டாக அவர் வந்து அந்த சாருகேசி இது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி அது நடக்கணும் இந்த வருஷம். இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா எனக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு டக்குன்னு வா அப்படின்னு இருந்தது சார். அந்த ஃபோட்டோ சார் அது அப்போ தான் யங்காக இருந்த போது எடுத்த ஃபோட்டோ 80ஸ்ல. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கு. ஏன் இப்போ அப்படி இல்லையா? இப்போ இருக்கு. இதை விட கேவலப்படுத்துறது யாருமே கிடையாது. அந்த காலத்தை நீங்கள் ஹேண்ட்ஸமாக இருந்தீங்கன்ட்டீங்க பார்த்தீங்களா? விடுங்க, அது வயசு சார். அப்போ வந்து சார் நான் ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன் ஒரு தெலுங்கு சீரியலுக்கு. ஓகே. அப்போ எனக்கு அந்த தெலுங்கு சீரியலுக்கு ஹைதராபாத் கவர்மெண்ட் நந்தி அவார்டு கொடுத்தாங்க. ஓகே ஓகே. அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஃபோட்டோ நான் இன்னும் சொல்லுவேன், இதுக்கு மிஞ்சி யாரும் என்ன எடுத்ததே கிடையாது. ஃபோட்டோ அவ்வளோ நல்லா எடுத்தாங்க. அவன் லைட்டிங்கெல்லாம் பண்ணி அப்போ எடுத்தான். அவன் பிரமாதமாக எடுத்தான். சில நல்லது நம்ம தேடாமல் சிலது நான் எதிர்பார்க்காம எனக்கு கலைமாமணி அவார்டு வந்தது, கலைவாணர் விருது வந்தது. நான் வந்து 3 சீஃப் மினிஸ்டர்கிட்டையும் அவார்டு வாங்கியிருக்கேன். புரட்சி தலைவர் பீரியடில் கலைமாமணி, புரட்சி தலைவி பீரியடில் கலைவாணர் விருது கவர்மெண்ட், கலைஞர் பீரியடில் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இன் டிவி கவர்மெண்ட் அவார்டு வாங்கியாச்சு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நமக்கு அந்த இது கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் இப்போது மோடி பீரியடில் நேஷ்னல் அவார்டே வாங்கிட்டேன், சங்கீத் நாடக அகாடமி அவார்டு. அதுதான் ஃப்ரம் த பிரசிடென்ட். இப்போ நீங்கள் சிவாஜி கணேசன் சார் சொன்னீங்க. இப்போது எல்லாருக்கும் இப்போ தேடி ஒய்ஜி மகேந்திரன் அண்ட் சிவாஜி அப்படின்னு போட்டால் ஒரு ஃபோட்டோ வந்து டக்குன்னு நான் வெளியே பார்த்தேன். அந்த ஃபோட்டோ மாலை போட்டு நீங்கள் பக்கத்தில். ஆமாம், ஃபோட்டோ அவர் என்னை வந்து அன்பாக கூப்பிடுறதே என்னை வந்து ஒய்ஜி மகேந்திரான்னு அவர் கூப்பிட்டதே கிடையாது. என்னென்னு கூப்பிடுவது? பரதேசி வாடான்வா அப்படி கூப்பிட்டா தான் அவர் அன்புன்னு அர்த்தம். அவர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாருன்னா கோபமாக இருக்காருன்னு அர்த்தம். ஓகே. ஓ, பேரை சொல்லி கூப்பிட்டா வாங்க மகேந்திர சார் வாங்கன்னா, நான் ஏதோ ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்திருக்கேன், ஏதோ சரியாக படலன்னு அர்த்தம். பரதேசி எங்கடா போயிட்டு வர அப்படின்னா அவர் ஜாலியாக இருக்காருன்னு அர்த்தம்.
அது ஒரு புள்ள மாதிரி ட்ரீட் பண்ணார் இந்த வீட்டில். அண்ட் இன்றைக்கும் அவங்க ராம்குமாராக இருக்கட்டும், பிரபுவாக இருக்கட்டும், எங்கள் வீட்டு மூத்த பிள்ளை நீங்கள் தான் சார் தான் சொல்லி அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு மரியாதை உண்டு, அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இன்றைக்கும் உண்டு. ஓகே. சிவாஜியை பற்றி மட்டும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே என்ன கேட்காதீங்க, ஏன்னா அழ ஆரம்பிச்சிருவேன். அதனால் விட்டுருல. கடைசியாக ஒன்று முடிக்கிறது சார், கடைசியாக ஒன்று முடிக்கிறது. ஏன்னா ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். இப்போ சிவாஜி அவர்களோட வீட்டுக்கு போனால் அந்த வீடு ஒரு தனி வைப்புன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. டெஃபினட்டாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் சார். நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அவர் வீட்டுக்கு இல்லை, அவர் பெட்ரூம் வரைக்கும் போய் அவரோட பெட்டில் உட்காந்து நான் சாப்பிட்ருக்கேன். அது ஒரு தனி இதுதான். டெஃபினட்டாக அது உள்ளே போகும்போதே அது ஒன்று சைக்கலாஜிக்கலாகவே நம்ம உள்ளே போகும்போது நம்ம சிவாஜி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஓகே. வாசல்லேருந்து ஆரம்பிக்கும்போது நம்ம மனசில் கட்டபொம்மன் ஓடும், படிக்காத மேதை ஓடும், ராஜபாட் ரகுதரை ஓடும். அவர் பண்ண ரோல்ஸ் அது என்னமோ அந்த மாதிரி வரும் சார். இது வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அவரோட இறுதி ஊர்வலம் போது நான் அந்த ஊர்வலத்தில் வரல. நான் வந்து கொஞ்சம் முன்னாடி போய் அங்கே இதில் இருந்தேன், மயானத்தில். பட் அப்போ போகும்போது அங்கே ஜனங்க ஒவ்வொரு ஏரியாவில் பேசிக்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும்போது யாருமே சிவாஜி கணேசன் இறந்துட்டான்னே சொல்லலை. கட்டபொம்மன் போயிட்டான்டா, பிரஸ்டீஜ் பத்மநாபர் போயிட்டார்ரா, கேரக்டர்ஸ் நவராத்திரி அந்த ஏதோ ஒரு பேரை சொல்லி அது போயிட்டார், ராஜபாட் ரங்கோதரே இல்லைடா இனிமேல் நமக்கு, இப்படி தான் பேசுனாங்க. அதுதான் அந்த நடிகனோட பெருமை. எவ்வளோ பேரை பற்றி நம்ம அப்படி பேச முடியும்? அவரோட கேரக்டர்ஸை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடுக்குள்ளே நம்ம போச்சே நமக்கு அதெல்லாம் தோணும், இதெல்லாம் பண்ண ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோங்கிற ஃபீல் வரும். அப்போவே ஒரு கிளுகிளுப்பு உண்டாங்க. ஓகே. ஆனால் அவரை பார்த்தோன்னே அந்த இதெல்லாம் அவர் எப்படின்னா சார், தனக்கு ரொம்ப நெருங்கினவங்களோட ரொம்ப கேஷுவலாக பேசுவார். அவருக்கு சில பேர்லாம் ரொம்ப பிடிக்கும். கமலில் ரொம்ப பிடிக்கும், ரஜினி ரொம்ப பிடிக்கும். எங்கள் ட்ரூப்லேயே சுப்புனின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், ஷார்ட்டாக இருப்பார். என்னை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி கேட்பார். டே உன் நாடகத்தில் நீ இருக்க சரி, அது தலையெழுத்து வந்து பார்க்குற வேறு வழி இல்லை, அவன் சுப்புனி இருக்கானா அப்படின்பாரு. சார் கேவலப்படுத்துறீங்களே சார், என்ன நாடகத்துக்கு வந்து இப்படி கேட்குறீங்களே, எனக்கு அவனை பிடிக்கண்டா அப்படி. ஓகே. அந்த மாதிரி ஒரு ரசிகன், மிகப்பெரிய ரசிகன். புரியுது. சொல்கிறப்பே எவ்வளோ எமோஷனல் தெரியும். யார் சம்மந்தமே இல்லாமல் எங்கள் ட்ரூப்பில் ஒருத்தர் இந்த பையன் கூப்பிடுவேன், நல்லா பண்ணப்பா நீ அப்படின்னு. இப்போ சிவாஜி சாரோ இல்லை ரஜினியோ இல்லை ஜெயசுதாஸோ எஸ்பிபியோ ஆடியன்ஸில் வந்துட்டாங்கன்னா எங்கள் நடிகர்கள்லாம் கொஞ்சம் ஓவராகவே நடிப்பார். அவங்களுக்குள்ளே ஐயோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு அது உண்டு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கலான்னு இருந்தேன், லாஸ்ட்டாக கேட்டு சிவாஜி சார். அது அவ்வளோதான் சார், சிவாஜி சார் போது எனக்கு மெமரிஸ் போதும் சார். எஸ்பிபி அவருக்கு இல்லை அப்படிங்கிறது. எஸ்பிபி எனக்கு எப்போ தெரியும்னா, அவர் வந்து கல்ச்சரல் செக்ரட்டரி ஆஃப் ஹிஸ் காலேஜாக இருந்தபோது தெரியும். ஐஐடி கோடம்பாக்கத்தில் இருந்தபோது அப்போ நாங்கள் ட்ராமா போட்டோம். அங்கே போய் எங்கள் அப்பா ட்ராமா, நான் நடிக்கல அப்போ ட்ராமாவோட எங்கள் அப்பாவோட போயிருந்தேன். அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு காஃபி டிஃபன்லாம் ஏற்பாடு பண்ணி, அப்போலேருந்து தெரியும். அதான் சொல்லுவார் அவர், எனக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்து உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடும், என்னை அல்லுடான்னு தான் கூப்பிடுவார். மாப்பிள்ள மாவையான்னு நான் அப்போலேருந்து தெரியும்னு. அது ஒரு பெரிய விஷயம் சார். நான் அதான் சொன்னேனே, தமாஷுக்கு அவர்கிட்ட சொல்லுவேன், உனக்கு ஆண்டவன் ஏன் இவ்வளோ இப்போ பெரிய பாடி கொடுத்தா நீங்கள் வருத்தப்படாதீங்க பாலு, ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப பெருசு, அவ்வளோ பெரிய மனசை அடக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பாடி தேவைன்னு. அதுதான் அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம் சார். நான் தான் சொல்கிறேன் சார், எல்லாருக்கும் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் உண்டு, கெட்ட பேர் உண்டு. 90% நல்ல பேர் உண்டு, ஒரு 10% எவனா திட்டுவான். இப்போ என்ன கூட எவனா திட்டுவான். அது இருக்கானுங்க சில பேர் இந்த யூடியூப்பில் கருப்பு சட்டை போட்டுன்னு வருவானுங்க சில பேர் திட்டுறதுக்கு, ஜாதியை சொல்லி. அதை பற்றி ஐ டோன்ட் கேர். பட் நான் பார்த்த வரைக்கும் சார், எஸ்பிபியை பற்றி யாரும் நெகட்டிவாகவே பேசுனதில்லை. இத்தனைக்கும் அவர் ஒன்றும் அதுக்காக ஃபால்ஸாக எல்லாருக்கும் ஊழ கும்பிடெல்லாம் போடுது. அவர் ஜாலியாக தான் இருந்தார், உண்மையை பேசுவார், ரசிக்கிறத ரசிப்பார், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவார். பட் அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அது இன்னி வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் 1% இன் among the public will say I don't like SPB or ஏதாவது அவரோட நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து சொல்கிற ஆளே கிடையாது. இல்லை இல்லை, அது தனி. ஓகே சார். அண்ட் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார். உள்ளே என்றோட இன்னொரு ஃபோட்டோவும் எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அது வந்து கீழே இருந்தது சார். இது அப்துல் கலாம் அவர்கள் கூட. அப்துல் கலாம் வந்து அது ஏன்னா அது ஃப்ரேம் இது ஸ்டாண்ட் ஃபோட்டோ. அது எனக்கு புரிஞ்சுது சார், பார்த்தப்பே புரிஞ்சுது சார். இங்கே நம்பர் 1 இம்பார்ட்டன்ஸ் சிவாஜிக்கு தான் சார். அப்புறம் உள்ளே அதால் அவர் எங்கள் அம்மாவை அட்மையர் பண்ணுவார். ஓகே, அது பெரிய விஷயம். அவங்களுடைய 60th பர்த்டேக்கு, அது அதில் 80th பர்த்டேக்கா ஞாபகம் இல்லை. அவர் நான் வீட்டுக்கு வந்து ஐ வில் டேக் யுவர் பிளெஸிங்ஸ்ன்னு வந்தார் when he was president. அவரா? ஆமாம் சார். அதனால தான் அவரை கொண்டாடுறோம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. தான் என்ற எண்ணம் இல்லாத யாராக இருந்தாலும் அவங்க தே ஆர் ஈக்குவல் டு காட்.
அது அவர்கிட்ட இருந்தது. அவர் சொல்லணுன்ற அவசியமே இல்லை. புரியுது புரியுது புரியுது. சரி, எங்கள் அம்மாவை அந்த காலத்தில் தெரியும். when he was she was in education தெரியும். பட் இப்போ now he is the president of India. மெட்ராஸுக்கு வேறு எதுக்கோ வந்திருக்காரு. 80th பர்த்டேனா ஐ மஸ்ட் கம் அண்ட் see you. எங்கள் அம்மா வந்து நாங்கள் வரோம்னாங்க ராஜ்பவனுக்கு. ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ். அதுதான் பெரிய விஷயம். அப்படி தான் எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஃப்ரெண்டு. அப்படி நான் பெரிய பயங்கர சிவாஜி வெறியன்னா கூட எங்கள் அப்பா வந்து எம்ஜிஆருக்கு அப்படி சகோதரத்தன்மை மாதிரி ஃப்ரெண்டு. ஒரு ஃபங்க்ஷனில் அவங்க வந்திருக்காரு, எங்கள் அம்மாவும் இருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா சும்மா சீன்றதுக்காக, அண்ணன் நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க, முன்ன மாதிரி இல்லை, இப்போ நல்லா சாதாரணமாக எங்கள் வீட்டுக்கு வந்து ரசம் சாப்பிட்ணுன்னு வருவீங்க, இப்போ சிஎம் ஆகிட்டீங்க, நீங்கள்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு சும்மா அப்படி கிண்டல் பண்ணாங்க. நாளைக்கு வருவேன், ரசம் ரெடியாக வச்சுருப்பீங்களாண்ணா? வச்சுருக்கேன்ட்டு வந்துட்டோம். ஏன்னா எங்கே வரப்போகிறாரு, சரி இப்படியெல்லாம் வரப்போகிறாருன்னு. அடுத்த நாள் ஆகுது, நாங்கள் ஏதோ வெளில போயிட்டு நானும் என் தம்பி 12 மணி வரும், எங்கள் ரோடே போலீஸ் நிற்குது. நான் சொன்னேன், எங்கள் அப்பா நேர்மையான கவர்மெண்ட் ஆஃபீஸராச்சே, அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையே, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அங்கே வராது, ஏன்னா அவர் ரொம்ப நேர்மையானவராச்சே அப்படி உள்ளது. இல்லைங்க சிஎம் வராருங்க, எதுக்குன்னு அது தெரியாதுன்னா வராருங்க அவர். என்ன கேட்டிங்களே, வந்திருக்கேன், ரசம் பண்ணி கொடு. ஓ, அது மிகப்பெரிய அனுபவம். அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணலான்னு வந்தேன் சார். எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ். ஒரு அதே மாதிரி தான் இவர் எங்கள் வீட்டில் நாங்கள் டி நகரில் இருந்தபோது பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்கும், மூவி பேரடைஸ்னு. அங்கே படம் பார்க்க சிவாஜி சார் வந்தாருன்னா, படம் பார்க்க வந்து அங்கே இருக்க மாட்டேன். திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டு வாசலில் திண்ணையில் அவரும் எங்கள் அப்பாவை உட்காந்து தோளில் கை போட்டு பேசின்னு இருப்பாங்க. திண்ணையில் வீட்லையே? ஆமாம், ஒரு பெஞ்ச் இருக்கும். டேய் ஐங்கார் காஃபி குட்றா, அப்புறம் படத்தை கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு ஐகார் காஃபி குட்றா. அங்கே வந்தால் எங்கள் காஃபி தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, நான் பெரிய நடிகனும் அதெல்லாம் கிடையாது. எங்கள் அப்பா சம்பாதிச்ச குட்வில். ஒய்ஜிபிங்கிற அந்த 3 எழுத்துக்கு அவரோட மனசு அவ்வளோ பெருசு. அவர் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய நாடக நடிகன், பெரிய பாப்புலர் சினிமா ஆக்டர்லாம் கிடையாது. ஒரு சில நேரங்கள் சில மனிதர்கள் தான் பண்ணார், கலக்கிட்டு போட்டார் எல்லாரும், அது வேறு. பட் அவர் எல்லார்கிட்டையும் பழகின விதம், எல்லார்கிட்டையும் அவர் க்ளோஸ் ஆகுது. இன்றைக்கும் எங்களுக்கு என்னுடைய ஒய்ஜிங்கிற இனிஷியல் தான் எனக்கு பெருமை. இந்த பத்மா சேஷாத்ரி ஸ்கூலுக்கு ஆரம்ப காலத்தில் அவ்வளோ குட்வில் வந்து அதை ஆரம்பித்து வச்சதுக்கு காரணம், மூளை எங்கள் அம்மா தான் இருந்திருக்கலாம், பட் குட்வில் பூரா எங்கள் அப்பா தான். அதான் பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை, நீ ரொம்ப புட்சாலின்னு. என்னடா அப்படி சொல்கிறேன்னு? உன் பேர் ராஜலக்ஷ்மி, இப்போ எல்லாரும் எப்படி பேர், மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி பார்த்தசாரதின்னு தானே பேர். நீங்கள் மிஸ்ஸஸ் ஒய்ஜிபின்னு தான் பேர் வச்சுட்டு அந்த 3 எழுத்த விடவே இல்லை நீ கடைசி வரைக்கும் சொல்லி கலாடா போடுவாங்க. விச் இஸ் அ ஃபேக்ட். ரஜினி அவர்களுக்கு இப்படி ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, ஃபாரின்ல போய் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே நிறைய பேர் அது பால் குடம் எடுத்துகிட்டு போகிறது. இன்னும் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. ஹோல் இந்தியா ப்ரேட் ஃபார். தமிழ் ரசிகர்கள் எங்கெங்கே இருந்தாங்களோ அந்த குட்வில் பிராட் நல்லா ஆனப்புறம் நான் போய் பார்த்தேன். அப்பா அவர் சொன்னது, தாரகேசி மூவில வந்துச்சுல, ஏன்னா இப்படி பேசிட்டார் மனுஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கே ஏதாவது ஒரு ரீல் விட்டுருந்தாருன்னா அடுத்த மைக்கு பிடிங்க இது ரீல்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம். நான் யாருக்கும் பயந்ததில்லை. கெட்ட சிநேகிதர்கள் சகவாசத்தால் டெய்லி தண்ணி போடுறது, சிகரெட் எத்தனை பேக்கெட்டுன்னு தெரியாது, அந்த மாதிரி இருந்த அந்த அண்ணன் 24 மணி நேரம் சிகரெட் பிடிப்பேன், தண்ணி அடிப்பேன், வேறு எந்த நடிகனுக்கு தைரியம் இருந்திருக்கு அதெல்லாம் சொல்ல. அதெல்லாம் இடியும் பாது. பட் அதெல்லாம் அன்பால் திருத்தினாங்கிறதா. நீங்கள் அவரை கூட பழகும்போது இதெல்லாம் அவருக்கு பின்னாடி இவ்வளோ ஸ்ட்ரெயின் இருக்குது, இவ்வளோ டென்ஷன் இருக்குதுலாம் அவர் காட்டுறதே இல்லை. யூ சீன் எவ்ரிதிங். அவரை பற்றி என்னென்ன சொன்னாங்க, இதே பத்திரிகைக்காரர்கள் அந்த காலகட்டங்களில் அவரை எவ்வளோ கண்டம் பண்ணாங்க, அது எப்படியாவது இறக்கி கொடுங்கணும்னு பார்த்தாங்க. ரஜினியோட மிகப்பெரிய பாயிண்ட் என்னன்னா, முதல் படம் 2வது படத்திலே அவருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ தமிழ் உச்சரிப்பு சரியாக வராது. அவர் செத்தாலும் நாம் பேசி தான் டப்பிங் படம் வெளில வரும், இன் வாய்ஸ் ஒரிஜினாலிட்டி வரணும். ஹி டிட் நாட் அக்ரி ஃபார் டப்பிங். பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆயிருக்க முடியாது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.